டிஜிட்டல் மோசடி இந்தியாவின் ஆகப்பெரும் தலைவலிகளில் ஒன்று. ஒரே வருடத்தில் இந்தியாவில் டிஜிட்டல் மோசடி மூலம் 23,000 கோடிக்கு மேல் சைபர் சாத்தான்கள் ஏமாற்றியிருப்பதாக சமீபத்திய புள்ளி விவரம் கூறுகிறது. மெத்த படித்தவர்கள் தொடங்கி படிக்காத பாமரன் வரை, உயரதிகாரிகள் அரசியல்வாதிகளில் தொடங்கி சமூக அந்தஸ்தில் உள்ள பிரபலங்கள் வரை பலரையும் பதம் பார்த்திருக்கிறது இந்த டிஜிட்டல் மோசடி. இந்த சைபர் சாத்தான்கள் விரித்த வலையில் தற்போது கன்னட திரையுலகின் பிரபல நடிகரான உபேந்திராவும் அவரது மனைவி பிரியங்காவும் சிக்கியிருக்கிறார்கள். சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்து 90களில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த கன்னட இயக்குனராக, நடிகராக உச்சத்தில் இருப்பவர் உபேந்திரா. பிகாம் வரை படித்த உபேந்திரா சினிமா மீதான ஆர்வத்தால் நாடகங்களில் நடித்து கதை எழுதி தனது சினிமா பயணத்தை ஆரம்பித்தார். இயக்குனரும் நகைச்சுவை நடிகருமான காசிநாத்தின் உதவியாளராக பணியாற்றியதுதான் அவருக்கு சினிமா கதவுகளை திறக்க வைத்தது. காசிநாத்திடம் பணியாற்றிக் கொண்டே சினிமாவை கற்றுக்கொண்டவர் கன்னட திரையுலகில் 1992ஆம் ஆண்டு டாரே நான் மகா என்ற படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். 57 வயதான உபேந்திரா நடிகர், திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், பாடலாசிரியர், பின்னணி பாடகர், தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி என பன்முக தன்மை கொண்டவராக அறியப்படுகிறார். இதுவரை 10 படங்களை இயக்கியுள்ளார். 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு அங்கோர் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். மேலும் தனது சிறப்பான நடிப்பு மற்றும் இயக்கத்திற்காக ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார். சமீபத்தில் நட்சத்திர பட்டாளம் நிறைந்த கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் உபேந்திரா நடித்திருந்தது ரசிகர்களை கவர்ந்தது. உபேந்திராவின் மனைவி பிரியங்கா 2003ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். கொல்கத்தாவை சேர்ந்த நடிகை பிரியங்கா கடந்த 1997ஆம் ஆண்டு பெங்காலி மொழியில் வெளியான ஜோதா படத்தின் மூலம் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தார். இந்தி, ஒடியா, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட படங்களில் படுபிசியாக நடித்துக் கொண்டிருந்த இவர் தமிழில் விஜயகாந்த் நடிப்பில் 2002ஆம் ஆண்டு வெளிவந்த ராஜ்யம் படத்தின் மூலம் அறிமுகமானார். அடுத்து அவர் நடிகர் அஜித்துடன் 2002இல் வெளிவந்த ராஜா படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் நடிகை ஜோதிகாவும் கதாநாயகியாக நடித்திருந்தாலும் பிரியா கதாபாத்திரத்தில் வரும் நடிகை பிரியங்கா அதிகம் கவனம் ஈர்த்திருப்பார். இந்த படத்திற்கு பிறகு நடிகை பிரியங்கா 2002இல் விக்ரமுடன் காதல் சடுகுடு படத்திலும் 2003இல் ஐஸ் படத்திலும் நடித்தார். பின்னர் 2004இல் வெளிவந்த ஜனம் படத்தில் நடித்தார். அதன் பிறகு தமிழில் மார்க்கெட்டை விட்ட அவர் மீண்டும் பெங்காலி, கன்னடம் படங்களில் கவனம் செலுத்தினார். அவர் கடைசியாக 2024இல் வெளிவந்த கௌரி என்ற படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். சம்பவத்தன்று பிரியங்கா ஆன்லைனில் ஒரு பொருளை ஆர்டர் செய்திருக்கிறார். அதை டெலிவரி செய்ய அழைப்பதாக கூறி எதிர்முனையில் ஒருவர் பேசியிருக்கிறார். அவர் அனுப்பிய மெசேஜை பிரியங்கா கிளிக் செய்திருக்கிறார். சில மணி நேரத்திலேயே அவரது செல்போன் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. செல்போனை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த ஹேக்கர்கள் பிரியங்காவின் கான்டாக்டில் உள்ள தொலைபேசி எண்களுக்கு UPI வேலை செய்யவில்லை, 22,000 ரூபாய் பணம் அனுப்புங்கள், 2 மணி நேரத்தில் திருப்பி அனுப்பிவிடுகிறேன் என்று குறுந்தகவல்கள் அனுப்பி பணம் கேட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் தெரிய வந்ததும் பிரியங்காவும் உபேந்திராவும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு தங்கள் போன் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாகவும், பணம் கேட்டு மெசேஜ் வந்தால் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் எனவும் நடிகர் உபேந்திரா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இதே பாணியில் சமீபத்தில் நடிகை லட்சுமி மஞ்சுவின் செல்போனும் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. அவரும் எச்சரிக்கை பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.